ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜானு சிஹெச் டு கேஎல் vlogs. இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 4 லெமன் எடுத்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஒரு கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம்னு அதில் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கல, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை முந்திரி பருப்பு என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம அடுத்தது இந்த வேர்க்கடலை ஃப்ரை ஆன பிறகு இஞ்சியும் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 மிளகாயும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட 1 மிளகாய் இருந்தாலும் நீங்கள் 1 மிளகாய் ஆட் பண்ணலாம், இல்லை 2 மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா 2 மிளகாயும் நீங்கள் காரத்துக்கு நல்லா சாப்பிடுவீங்க, காரம் உங்களுக்கு ஓகேன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் கண்டிப்பாக மஸ்ட்டாக போடணும், ஏன்னா இதுதான் நமக்கு லெமன் ரைஸில் எல்லோ கலர் கொடுக்க போகுது. ஸோ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஜூஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்த பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதித்த பிறகு இந்தமாதிரி ட்ரை ஆகிடும். இந்தமாதிரி திக் பேஸ்ட்டாக வரும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் தனியாக இங்கே ரைஸ் வடித்து குக்கரில் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நமக்கு இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போது நான் இன்றைக்கி 4லேருந்து 5 டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் காட்டலாம், அந்த ரேஞ்சுக்கு தான் நான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கிட்டு இந்த பேஸ்ட் பேலன்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். நல்லா சுற்றி மிக்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ சால்ட்டு உங்களுக்கு எதாவது கம்மியாக தெரிஞ்சதுன்னா, லெமனோட புளிப்பு கம்மியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் லேசாக ஒரு ½ லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். சால்ட்டு தேவைப்பட்டாலும் அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாதம் ஊறி வரும்போது நல்லா உங்களுக்கு லெமனும் புளிப்பும் நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு ஆம்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் நான் இந்த சின்னதாக பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா நுரைக்கிற அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா தான் முட்டை நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி எழும்பி வரும். அப்போ நீங்கள் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துவாங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ண பிறகு நான் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி சூடு பண்ணியிருக்கேன். பேன் சூடான பிறகு தான் நீங்கள் முட்டையை இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறத அது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஃபோர்க் வச்சு தான் இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்கேன். நீங்கள் ஸ்பூனோ ஃபோர்க்கோ எது வேணுமானாலும் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக இருக்காது முட்டை, உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வர ஸ்டேஜுக்கு இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அப்படியே பொரிஞ்சு வருது. நமக்கு ஓரளவுக்கு திருப்பி போடுற ஸ்டேஜ் வரும். இப்போ திருப்பி போடும்போது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேம் ஹை ஆகிடுச்சி, அதனால் என்னோடய முட்டை கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறிடுச்சு. நீங்கள் லோ ஃப்ளேம்லோ மீடியம் ஃப்ளேம்லேயோ கூட வச்சு நீங்கள் திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம 2 சைடும், இந்த சைடும் அந்த சைடும், இந்த சின்ன டிப்ஸ் நான் எதுக்காக கொடுக்குறேன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை, பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க பார்த்து செய்யுங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு